கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, இனி குறைவுகளை காண மாட்டாய். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம் வாழ்வில் என்னென்ன குறைகள் இருந்ததோ அந்த எல்லாம் இந்த 2024 முடிவதற்கு முன்பாக அந்த குறைவுகள் எல்லாம் மறைந்து போய் நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வருகின்றன. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. என் கணவரோ பிள்ளைகளோ சொந்தத்தில் யாரோ இந்த மாதிரி அவங்க ரட்சிக்கப்படணும்னு நினச்சிருப்பீங்க. நிச்சயமாக ஆண்டவர் ரட்சிப்பை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுவார். அந்த குறை இனிமேலும் உங்கள் வீட்டில் இருக்காது. நிறைய குறைகள் இருக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் நீங்கள் வேதனையோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி குறைவுகளை காண மாட்டாய். சம்பூர்ண தேவனுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் நம்மை நோக்கி வருகிறது. இனி நீ குறைவுகளை காண மாட்டாய். எதில் குறையாக இருந்தாலும் சரி. சிலருக்கு சம்பளம் ரொம்ப குறையாக தான் வரும். அது குடும்பத்தை நடத்துறதுக்கே போதுமானதாக இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளவுதான் உழைச்சாலும் கூட குடும்பத்துக்கு தேவை வராதபடிக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக கர்த்தர் உண்மையிலேயே உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ குறைவை காண மாட்டாய். ஹல்லேலூயா. அநேகருக்கு வியாதி படுக்கையில் இருந்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பலவீனமாக ஃபீல் பண்ணிவிட்டு எங்கேயும் வெளியே போக முடியாதபடிக்கு, ஒரு விஷயத்தை நல்ல முறையில் செய்ய முடியாதபடிக்கு உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்கலாம். மனசில் நிறையா நினைப்பீங்க, நான் அது செய்யணும், இது செய்யணும், நான் அந்த வேலை பார்க்கணும், நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும், என்னமோ நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பலவீனமானது உங்களுடைய அதை குறையாய் உங்களுக்கு அதை செய்ய முடியாதபடி பலவீனப்படுத்தலாம். இனி அந்த குறையை நீ காண மாட்டாய். ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். பிரியமானவர்களே, நன்மையான ஒரு எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நம்மை அடைகிறது. அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாம் எழும்பி நாம் கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம வாசித்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் தேவனுக்கு சின்ன விண்ணப்பங்களை ஏறெடுத்து நம்மளுடைய குடும்ப காரியங்களை நாம் செய்யும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்கிறார், அந்தந்த நாளைக்கு அதன் பலன் போதுன்றார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்றார். அதன் நாளுக்கு அதன் பாடு போதும். பிள்ளைங்களை கொடுத்து நீங்கள் கவலையப்படாதீங்க. காலையில் எந்திரிச்சோடனே அவர் கரத்தில் கொடுத்துருங்க. கையை பிடிச்சி அவர் கரத்தில் கொடுத்துருங்க. உங்கள் பையன் பேரை சொல்லி, உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பேரை சொல்லி, அப்பா இந்தாங்கப்பா உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. நம்ம அவர் வேலையை பார்ப்போம், அவர் சமூகத்தில் உட்காந்துருப்போம், சத்தியத்தை பார்ப்போம். அவர் முதலாவது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும்போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு குறையும். அவர் சொல்கிறாரு, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களிலும் நான் உன்னை நிரப்புவேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் பூமியும் வானத்தையும் நிரப்புகிற கர்த்தர். அவரால் முடியாது எதுவுமே இல்லை. சிருஷ்டிகர்த்தா அவர் தானே எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. நாம் குறைவுபட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், யோபுவை எப்படி சாத்தான் படுத்தினான்னு அதை போல் சாத்தான் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பதான் தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஆண்டவர் பிரியம்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். அப்ப ஏன் இப்படி நடக்குது பாருங்க. அவங்க இச்சையில சுய இச்சையில் சிக்குண்டு போய் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு குறைவடைகிறாங்க. அதனால் நாம் விழித்திருந்து தேவனை உண்மையாய் நாம் அவருடைய வசனங்களை பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். எதை குறித்தும் நமக்கு புது வருஷத்தில் நமக்கு கவலையே வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அதனால தான் அவர் பேர் யெகோவா ஈரே. அவர் நம்ம கூட இருக்கிற தேவன் யெகோவா ஷம்மா. அதை சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னால் போதும், அவர் நம்ம கூடயே தான் இருப்பார். அவர் நம் வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிற தேவன் யெகோவா நிசி. யெகோவா நிசி நம் வாழ்க்கையில் இருக்கும்போது ஜெயந்தானே. எப்படி குறைவு வரும், தோல்வி எப்படி வரும்? இல்லையே. யெகோவா ரூபா, அவர் நம்மளை நடத்துகிற தேவன்.
அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கப்பா, சித்தம் நிறைவேறட்டும்ப்பான்னு சொல்லி நாம் நம்ம நாளைய தினத்தை குறித்தெல்லாம் எதை குறித்து வருத்தப்படாதபடி தேவனை நோக்கி நாம் அந்த நமக்கு கொடுத்த வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்ம அவரோடு நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது யெகோவா ரூவாவாக இருந்து நடத்துகிற தேவன். அந்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தலையா? வனாந்திரத்தில் நடத்தினாரே 40 ஆண்டுகள் பகலில் மேகமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கூட இருந்தாரே யெகோவா ரூவா. நம்ம வாழ்க்கையில் அவர் கூடயே இருக்கும்போது குறைவே இல்லை பிரியமானவர்களே. யெகோவா ரூவா, அது மாத்திரம் இல்லை, யெகோவா ரஃபா, சுகம் தருகின்ற தெய்வன். அவர் நாமத்தை சொன்னால் போதும் ஆரோக்கியம் உண்டாகும். அவர் தழும்புகளால் நாம் சுகம். ஏன் நம்மளே நம்மளை இதாக நினச்சிக்கிறோம். லேசாக ஒரு வழி வந்தால் போதும் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. 93 வயசு பெண்கள்லாம் அவங்க அவங்க டிவியில் இதில் பேசுகிறது, யூடியூப்பில் அவங்க பேசுகிறது, முதியோர் அந்த முதுமையில் நான் இருக்கிறேன்ற பேசுகிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நமக்கு 66 வயசு. ஒருவேளை நம்ம இருந்தோம்னா நம்மளால் இப்படி முடியுமா? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய பலத்தினால என்னால் முடியும். அத்தனை வருஷத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். இன்றைக்கு தேவன் எடுத்துக்கொண்டாலும் கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம். அந்த நிலைமையில தான் நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையில் பிரியமானவர்களே, போதும் என்ற மன நிறைவோடு நாம் இருக்கும்போது நம்ம குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பிசாசு தான் ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு. அவன் தான் நம்ம கண்ணை குறைய காட்ட சொல்லுவான். வேண்டாம், நம்ம குறைவுகளே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மளை மகிமையாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஒரு குறை இல்லாதபடி நடத்துகிறார். இன்னொன்று எல்ரோயின்னு அவருக்கு பேர். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. நம்மை கண்டு அவர் நம்மை நினைந்திருக்கிறார். உங்கள் பேரை சொல்லி அவர் கண்டு உங்களை என்ன பண்ணுறாரு? அவர் நினைவில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு குறை வரப்போகுது? அல்லேலூயா. நேற்று ஒரு குட்டி இது பார்த்தேன், ஷார்ட்டு. அதில் ஒரு பையன் போட்டிருக்கான், கையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ அது எனக்கு சந்தேகம் வந்தது. கோடி ஜனங்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்களே, எப்படி ஆண்டவரே அத்தனை பேரையுமா உங்கள் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு? என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? இது முரண்பாடாக இருக்கே அப்படின்னு அவர் தியானம் பண்ணாராம். இதுதான் தியானம் பண்ணணும்னு சொல்கிறது. தேவ சமூகத்தில் நம்ம தியானிக்கணும். அது அவர் தியானம் பண்ணியிருக்கிறான் அந்த சின்ன பையன், வாலிப பையன். அப்போது ஆவியானவர் அவரோட பேசினாராம், ஏன்பா உன் கையில் இருக்கிற ஒரு சின்ன செல்லுக்குள்ளே நீ எத்தனை வகையான போட்டோவை நீ வச்சுருக்க, எத்தனை வகையான வீடியோவை வச்சுருக்க, எத்தனை காரியங்களை நீ உள்ள ஃபைல்ஸ் வச்சுருக்க. ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ, ஒரு குட்டி ஃபோனில் இவ்வளோ மெமரி சேர்த்து வைக்கிறதுக்கு ஃபோட்டோவும் பார்த்துக்கிட்டு இருக்கியே, உருவப்படங்களையும் அதையும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கியே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நான் உள்ளங்கையில் உங்களையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறது முடியாதான்னு கேட்டாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் குறைவுகளை நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போன தெய்வம் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். வலது பக்கத்தில் தான் நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, வலது பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன்றார். நமக்கு நிழலாய் நிற்கிறார். அதை கண்ணு பார்க்கும்போது அவர் பெருசாக இருவார், நம்ம குறையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவோமா? குறையொன்றும் இல்லையே, எனக்கு குறையொன்றும் இல்லையே, குறையொன்றும் இல்லையே, எனக்கு குறையொன்றும் இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது, நீர் என்னோடு இருக்கும்போது எதற்குமே பயமில்லையே. பிரியமானவர்களே, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். குறைவே இல்லை பிரியமானவர்களே. அவர் நம்மோடு இருக்கும்போது ஏன் குறை? இந்த புது வருஷத்தில் அவர் நம் குறைவுகளை நிறைவாக்குகிறார்.
அவரோட நம்ம பயணிப்போம். நம்ம வாழ்க்கை படகுல அவர் கூடயே வரட்டும். சத்தியம் நம்ம டெய்லி நாங்கள் வேதத்தை வாசிப்போம். நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதமான குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழும்படியாக இந்த உலகத்தில் இல்லை, நிறைவான வாழ்க்கை, நிறைவான ஒரு நிறைவாழ்வு ஆகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் வாழுவோம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள் எல்லாம் அனித்தியம், ஒரு குறையும் இல்லை. நம் கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்தாலே போதும், இதெல்லாமே நமக்கு மறந்து போயிடும். நல்லா இருக்கும். குறைவுகள் கண்ணுக்கு தெரியாது. குறைவை நிறைவாக்குகிற தேவன் தான் பெரியவராய் நம் கண்ணுக்கு தெரிவார். அவர் பெரியவர். அவரையே நோக்கி பார்ப்போம். உண்மையிலேயே இந்த வருடத்தோடு குறைவுகள் நம்மை விட்டு ஒளிந்து போகின்றன. காட் பிளஸ் யூ.